இதில் வந்து this is pepper, salt, tofu, little soy milk and கோதுமை மாவு, that is wheat flour. இதெல்லாம் போட்டு நான் கொஞ்சோண்டு சால்ட் வேணும்னா உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் போடலை. ஸோ இது உங்களுக்கு சோய் வேண்டான்னா பன்னீர் கூட வீட்டில் பண்ணது. திஸ் இஸ் எக்கு போட்டு 3 முட்டை தான் நான் போட்டேன். 3 தான் போட்டேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் மோர். இதில் டோஃபு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஹோம்மேட் டோஃபு. நானே பண்ணேன். அதில் சோய் மில்க்கை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபார் மிக்சிங் திஸ். டோஃபு எப்படி பண்ணோன்னா உங்களுக்கு சோயா ஊற வச்சு அதுக்கு முன்னாடி இந்த வெஜிடபிள் சொல்லிடுறேன். தீஸ் ஆர் ஆல் த வெஜிடபிள், ரெட் கேபேஜ், ஆனியன், டொமேட்டோஸ் அண்ட் ஜிஞ்சர். ஸோ அதை நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த சோயா, தட் இஸ் டோஃபு, கோதுமை, முட்டை எல்லாம் நல்லா அடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதை நல்லா சாட்டே பண்ணணும். தட் இஸ் லிட்டிஸ் கிறிஸ்பியாக இருக்கிற வரைக்கும் தான் சாட்டே பண்ணணும். ஒரு கொஞ்சோண்டு சால்ட் அண்ட் பெப்பர் அண்ட் ஹர்ப்ஸ் கொஞ்சம் வேணும்னா ஹர்ப்ஸ் போடலாம், இல்லாட்டினா வாட் எவர் யூ லைக், ஒரு எல்ஸ் கொரியாண்டர் கூட சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மலாக பேன் கேக்ஸ் மாதிரி போட்டு ஐ எம் கோயிங் டு ஆட் சீஸ். உங்களுக்கு நீங்கள் வீகனாக இருந்தால் சீஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நான் வந்து பிளானே பண்ணலை. வீட்டில் டோஃபு இருந்துச்சு, வீட் ஃப்ளார் எப்பயும் இருக்கும், எக்ஸ் இருக்கும், பேசிக்கானது எல்லாமே இருக்கும். டோஃபு ரொம்ப நாளாக ஒரு 2-3 டேஸாக பண்ணலான்னு பண்ணவே இல்லை. ஆக்சுவலி சப்பாத்தி தான் நான் பண்ணுவேன், டோஃபுவில் ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி. அது எனக்கு கொஞ்சம் ஐ ஃபெல்ட் வெரி லேசி. ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ். கொஞ்சம் முடியும். எக்கும் எனக்கு பிடிக்காது, அதனால் இதில் எக் வாசனை சுத்தமாக வராது. யூ கேன் ஹாவ் எக் லைக் இட் வில் பி இன்விசிபிள் அண்ட் ஆல்சோ இட் ஒன்ட் டேஸ்ட் லைக் எக் அட் ஆல். பிகாஸ் நம்ம இதெல்லாம் போடுறதுனால அது ஃபேட் அவுட் ஆகிடும். அந்த டோஃபு வந்து எக்கை அடிச்சிடும் கண்டிப்பாக. ஏன்னா அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது தெரியாது. மோரோவர் சீஸ் இருக்குது, அதனால். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு வாட்டி ஃப்ளிப் பண்ணிவிட்டு, இந்த ஃப்ளிப்பான அதாவது டோஸ்டான அந்த சைடில் நீங்கள் சீஸ் போட்டு மடக்கிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். நீங்கள் வீகனாக இருந்தீங்கன்னா வேறு ஏதாவது வீகன் சீஸ் எதாவது இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. யூ கேன் ஹாவ் இட் அஸ் டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா திஸ் இஸ் லோ கார்ப் அண்ட் ஹை ப்ரோட்டீன். அது வெஜிடபிள் இருக்கனால உங்களுக்கு ஃபைபர் இருக்குது. இது கூட வேணால் நீங்கள் ஏதாவது ஒரு டிப் வச்சுக்கலாம். டிப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதோ ஃப்ரைஸ் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் இஸ் வெரி ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வாண்ட் டு பி இன் டயட். லோ கார்பில் இருக்கணும்னா திஸ் இஸ் த பெஸ்ட், குயிக் அண்ட் ஆல்சோ டேஸ்டியர் ஆல்சோ.